வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் நாடாளுமன்றக்குள் ரணில் வெளியாகும் தகவல்கள். துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலி. மட்டக்களப்பு நீதிமன்றங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. கணேமுல்லா சஞ்சீவ படுகொலை. பெண் தரப்பில் காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. வருமானம் குறைந்த முதியோர்களுக்கான உதவித்தொகை வெளியான முக்கிய தகவல். நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு. சபையில் சஜித் முன்வைத்த கோரிக்கை. படுகொலை செய்யப்பட்ட சுஜீவாவின் சடலத்தை பொறுப்பேற்க விரும்பாத உறவினர்கள். போப்பின் இறுதி ஊர்வலத்திற்கான ஒத்திகைகள் வெளியான அதிர்ச்சி தகவல். உக்ரைன் ஜனாதிபதி வெளியேற்றப்படுவார். கடுந்தொனியில் எச்சரிக்கும் ட்ரம்ப். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கிளிநொச்சியில் போராட்டம். ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கமான நபர் குடும்பத்துடன் சுட்டுக்கொலை. விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகின்றது. ரணில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவே அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு முன்மொழிந்துள்ளன. இதேவேளை அண்மையில் ரணில் விக்ரமசிங்க காலி பகுதிக்கு விஜயம் செய்தபோது மக்கள் அவரை நாடாளுமன்றத்திற்கு வந்து பொது சேவையில் சேருமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து அவர்களை ரணில் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவுக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நீதிமன்ற கட்டிட தொகுதி அண்டிய வளாகத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நீதிமன்ற கட்டிட தொகுதியின் சகல வாசல்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் பிரவேசிக்கும் சகல வாகனங்களும் பரிசோதிக்கப்பட்டதன் பின்பு நீதிமன்ற வளாகம் செல்ல அனுமதிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது. மேலும் நீதிமன்ற பிரதான வீதியில் போக்குவரத்து காவல்துறையினரும் கடமைகளில் ஈடுபட்டுள்ளமையும் அவதானிக்க முடிவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கணேமுல்லா சஞ்சீவ கொலை வழக்கில் தேடப்படும் பெண் குறித்து தகவல்கள் அளிப்பவர்களுக்கு காவல்துறை வெகுமதியை அறிவித்துள்ளது. கணேமுல்லா சஞ்சீவ படுகொலை சந்தேக நபருக்கு உதவியவர் ஒரு பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் படுகொலை சந்தேக நபருக்கு துப்பாக்கியை கொண்டு வந்தவர் எனவும் நீர்கொழும்பை சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி எனவும் அடையாளம் கண்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் SSP புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியான ரிவால்வரை சந்தேகத்திற்குரிய பெண் துப்பாக்கியின் வடிவத்தில் பக்கங்களை வெட்டி ஒரு குழிவான புத்தகத்திற்குள் மறைத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் கடத்தி வந்ததை அவர் உறுதிப்படுத்தினார். நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய பல வாயில்கள் உள்ளன. நடந்த சம்பவத்தின் குழப்பங்களின் மத்தியில் தாக்குதல் நடத்தியவர் அருகிலுள்ள வாயிலிலிருந்து தப்பியோடிவிட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சட்டத்தரணி வேடத்தில் வந்து அளுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து கணேமுல்லா சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரி கடந்த மாதம் 7ஆம் திகதி கல்கிசை வட்டரபல பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கிதாரி எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 70 வயதிற்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் பெறும் பெரியவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு 3000 ரூபாய் கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய முதியோர் செயலகம் இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளது. இதன்படி இந்த மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை உதவித்தொகையை பெற்று வரும் பெரியவர்களுக்கே இந்த கட்டணம் வழங்கப்படும் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளது. நீதிபதிகள், பொதுமக்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கான பாதுகாப்பை பலப்படுத்தும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இன்றைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டை எடுத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதித்துறை அமைப்பு சரிந்தால் அரசாங்கம் சமூகத்தில் சரிவை சந்திக்கும். நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் சமுதித சமரவிக்ரம அண்மைய காலங்களில் தன்னால் நேர்காணல் செய்யப்பட்ட 4 பேர் மர்மமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்த கவலைகளை தெரிவித்துள்ளதுடன் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் அதிகாரிகளிடம் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அத்துடன் அவரது கருத்துகளின்படி அண்மையில் மித்தேனிய துப்பாக்கிச் சூட்டில் பலியான 39 வயதான அருண விதானகமகே அல்லது கச்சா என்று அழைக்கப்பட்ட அடையாளம் காணப்பட்டவர். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களால் நேர்காணல் செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் மூத்த பத்திரிகையாளருடனான யூடியூப் நேர்காணலின் போது விதானகமகே தன்னை ராஜபக்ச குடும்பத்தின் கூட்டாளியாக முன்னர் அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட கணேமுல்லா சஞ்சீவ என்னும் சஞ்சீவ குமார சமர ரத்னவின் உறவினர்கள் யாரும் அவரது உடலை பெற முன்வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது உடல் கொழும்பு போலீஸ் பிணவரையில் குடும்ப உறுப்பினர்களின் சேகரிப்புக்காக வைக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அவரின் உடலை பெற்றுக் கொள்வதற்கு உறவினர்கள் என எவரும் இதுவரை முன்வரவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கணேமுல்லா சஞ்சீவ என்று அழைக்கப்படும் பாதாள உலக கும்பல் தலைவர் நேற்று காலை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். போப் பிரான்சிஸ் உயிர் தப்ப வாய்ப்பில்லை என எச்சரிக்கப்பட்டதை அடுத்து வத்திக்கானில் இறுதி ஊர்வலத்திற்கான ஒத்திகைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை வத்திக்கானில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மேற்கொண்ட பரிசோதனையில் நுரையீரலில் தொற்று பாதிப்பு இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக இத்தாலியின் ரோமிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பாப்பரசருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடுமையான நிமோனியா பாதிப்பால் அவதிப்படும் போப் பிரான்சிஸ் ஒருவேளை உயிரிழந்தார். அவரது இறுதி ஊர்வலத்திற்கான ஒத்திகைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வத்திக்கானில் போப்பின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் சுவிஸ் படைகள் அவரது இறுதி சடங்குகளை ஒத்திகை பார்த்து வருவதுடன் போப் ஆண்டவரின் மரணம் தொடர்பிலான தயாரிப்புகளை செய்து வருவதாக சுவிஸ் பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஆனால் வத்திக்கானில் உள்ள சுவிஸ் படைகளின் தலைவர் இது தொடர்பான மொத்த தகவல்களையும் மறுத்துள்ளதுடன் சுவிஸ் படைகள் வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு கடுந்தொனியில் சாடியுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடன் சேர்ந்து போர் நீடித்திருக்க ஜெலன்ஸ்கி நாடகம் ஆடியுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விடாமல் ஜெலன்ஸ்கி சர்வாதிகாரி போல் செயல்படுகின்றார். உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும். 2019 தேர்தலில் வென்று ஜெலன்ஸ்கி ஜனாதிபதியான நிலையில் கடந்த ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். அதில் வெற்றியும் பெறுவோம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியுள்ளதாவது: உக்ரைன் ரஷ்யா போர் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யாவால் தவறாக வழிநடத்தப்படுகின்றார். நாட்டில் போர் நடக்கும் நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையில்லை என உக்ரைனில் சட்டம் உள்ளது. போருக்கு உக்ரைன் தான் காரணம் என ட்ரம்ப் கூறுவது தவறானது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை நேரில் சந்தித்து பேச நான் விரும்புகின்றேன் என்றும் கூறியுள்ளார்.
கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஏனையின் வீதியூடாக டிப்போ சந்தி வரை நடைபெற்றுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தொடர் போராட்டம் ஆரம்பமாகி இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தீச்சட்டி ஏந்தியவாறு தமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை அதிகளவு புலனாய்வாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகளை காணொளி படமெடுத்து மற்றும் கண்காணித்து உளரீதியாக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தமையினை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தென்னிலங்கை ஊடகவியலாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மாத்தறை மித்தேனியாவில் ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கமான நபரும் அவரின் பிள்ளைகளும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளனர். ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய நபராகவும் போராட்டத்தின் போது தங்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீப்பிடிக்காமல் பாதுகாப்பதில் முன்னணியில் இருந்ததாகவும் கூறப்படும் கச்சா என்ற அருண பிரியந்த 9 வயது மகன் மற்றும் அவரது 6 வயது மகள் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு மித்தேனியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர். ராஜபக்ச குடும்பத்தின் பாதுகாவலராக மித்தேனியா மற்றும் தங்காலையை ஆக்கிரமித்து வந்த கச்சா சமீப காலமாக ராஜபக்ச குடும்பத்துடன் முரண்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.